என்னங்க ஜாதகம் பார்த்தாச்சா? கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம். கல்யாணமா? யார் சொன்னது? எங்க நல்ல பழகிட்டு பிடிச்சிருக்குன்னு ஜாதகம் வாங்குனீங்க? ஜாதகம் வாங்குனது எங்க அப்பா அம்மா. வந்தீங்க, பழகினீங்க, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓகே. கல்யாணம்ங்கிறது வேற. கஞ்சில என்ன வேலை? இங்க கஞ்சி தான் விக்கிறது இல்லையா? இருங்க. என்னங்க இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க? கல்யாணத்துக்கு சில பொருத்தங்கள் ரொம்ப முக்கியம். அது நமக்கு சரியா வரல. அது காஞ்சிபுரம் கஞ்சிரா தானே? இல்ல, கும்பகோணம் குஞ்சிரா. என்ன பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லுங்க. வேணாங்க, சொன்ன வருத்தப்படுவீங்க. I want to see the manager. I am the manager. வெளியே போ. சொல்லலன்னு தான் வருத்தப்படுவேன். எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. கைய நீட்டுங்க. புரியுதா? இது ஆம்பளை கை, இது பொம்பளை கை. ஐயோ, எங்கேயாவது பொருந்துதா பாருங்க. யார பார்த்து கருப்புங்கிற? தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, காமராஜர் கருப்பு, கவிப்பேரரசு வைரமுத்து கருப்பு, அந்த பியானோ கருப்பு, திராட்சை கருப்பு, ஏன் திராவிட இனத்தின் உண்மையான நிறமே கருப்பு. நான் அதான் முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மட்டும் ரெண்டு விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. ஒன்னு கற்பு, இன்னொன்னு கருப்பு. பகிரங்கமா எங்க உங்களை பார்த்தா நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா தெரியல. வேற ஏதோ காரணம் இருக்கு, சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க, இதான் காரணம். கஸ்டமரை கவனிக்காம என்ன இது? இந்த கஸ்டமரை சும்மா அவங்க சொல்றதுல என்ன தப்பு? மேடம் கஞ்சிரா. ஹலோ மேடம், ஜஸ்ட் a minute. நீங்க வெள்ளை, நான் கருப்பு, அதானே பிரச்சனை? நான் வெள்ளையா மாறி காட்டுறேன். நீ எப்படிப்பா வெள்ளையா மாற முடியும்? பேசாம தார ஊத்தி இவ்வளவு கருப்பாங்கிடலாமா? வெள்ளையா மாறி காட்டுவோம். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஃபேர் அண்ட் லவ்லி. ஒரு லாரி வாங்கணுமே. டே மாமா, டே மாமா, டே மாமா. என்னடா இப்படி அரிக்குது? அதுவா, நீ சீக்கிரம் வெள்ளையாகணும்ட்டு நான் தான் அதுல கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டேன். என்னமா இத்துணுண்டு போட்டுக்கிட்டு? குங்குமம் போய் இவ்வளவு போடக்கூடாதுப்பா. போது 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 போது. ஐயோ, மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயிற்ற கிட்ட காக்க போகுது. ஸ்டீல் பாடி ஒண்ணும் ஆகாது. என்னாச்சு சிவாஜி? போன் வந்துருக்கு. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. பயப்படாதீங்கம்மா, நம்ம முதலாளி தான். வெயில்ல தோல் கருக்காம இருக்கிறதுக்கா ஏசி ட்ரெஸ் போட்டிருக்கார். என்ன சிவாஜி இது? சேத்துல விழுந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஆயிட்ட. இது முல்தானி மட்டி, நேச்சுரல் தெரப்பி. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்ப.